ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், போர்டு எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் இருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி அவுட்லைன் மேப் 5 மார்க்ஸ். இது கம்பல்சரியில் வரும். 2 மேப் ஆக்சுவலாக புக்கில் உண்டு ஹிஸ்ட்ரிக்கு. ஒன்று வேர்ல்டு அவுட்லைன், இன்னொன்று இந்தியா அவுட்லைன். இந்த 2 அவுட்லைனில் ஏதாவது ஒன்று தான் வரும். மோஸ்ட்லி வேர்ல்டு தான் கேட்குறாங்க. பட் இந்தியாவும் வர்றதுனால ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம காமிக்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 இந்தியா அவுட்லைனும் 2 வேர்ல்டு அவுட்லைனும் ப்ராக்டிஸ்க்காக ரெடியாக வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்தியா அவுட்லைன் மேப் ஹிஸ்ட்ரிக்கு. ஸோ இதில் இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் நம்ம மார்க் பண்ண ஆரம்பிக்கலாம். சரி, டெல்லி கேட்டானோ கேட்கலையோ, ஆனால் நம்ம டெல்லியை ஹிஸ்ட்ரி இந்தியா மேப் பண்ணும்போது டெல்லி நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது சேஃப் அண்ட் பெஸ்ட். லைட்டாக பண்ணிக்கோங்க, டெல்லி கேட்கலன்னா மட்டும் ஸ்ட்ரெயிட் லைன் போடுங்க. நீங்கள் போட்டிருக்க லைன் ஸ்ட்ரெயிட்டாங்கிறது இதுக்கும் இருக்க அந்த டிஸ்டன்ஸ் வச்சே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் இந்த ஷேப் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்டில் எக்ஸாமில் கொடுக்கும்போது இந்த இதெல்லாம் இருக்காது. அண்ட் இது மட்டும்தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக, ஓகே, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல டாட் வச்சிங்கன்னா இது டெல்லி. ஏற்கனவே நாம் ஹிஸ்ட்ரி இந்தியாவுக்கும் நம்ம மொத்தமாக ஃபுல் பிளேசஸையும் காமிச்சு ஒரு மேப் போட்டிருக்கோம். ஆனால் அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாமே கலந்து வரும். பட் இப்போ நம்ம பண்ண போகிறது வெறும் ரிப்பீட் ஆகிற பிளேசஸ் மட்டும்தான். இப்போ டெல்லி அண்ட் இதுக்கு 0.5 சென்டிமீட்டர் கிராஸில் மேலே இருக்கிறது தான் மீரட். இப்போ மேலே எம்இ அப்படிங்க வச்சுக்கோங்க. மீரட்டுங்கும்போது 0.5 to 7 சென்டிமீட்டர்ஸ் மேலே வர்றது மீரட். அண்ட் இப்போ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் பிளேஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆல்ரெடி நமக்கு சில பிளேசஸ்லாம் இதே லைனில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கேருந்து வர மாதிரி இருக்கும். இந்த கழுத்தை ஒட்டி நேராக வர மாதிரி இருக்கும். இது மீரட்டும் அப்படி தான் அதில் ஜாயின் ஆகும். ஸோ அப்படி நேராக வந்தோம்னா இதில் நம்ம பிளேசஸ் மார்க் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் அப்பர் லிட்டில் இங்கேருந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கோங்க. லைனை ஸ்ட்ரெயிட்டாக போட்டு மீட் ஆகிறதுலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் வெளியில் தள்ளி வர்றது தான் ஜான்சி. அதே லைன் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கொண்டு போய் இந்த இடத்துக்கு, இந்த கேர்வ் இருக்கு இல்லையா, இந்த கேர்வுக்கு நேராக இங்கே வந்தீங்கன்னா இந்த மீட் ஆகிற இடம்தான் பனாரஸ். ஓகே, ஸோ இந்த கர்வ், இது திருப்பின மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 2 பக்கமும் வர்றது சீல ஸ்டார்ட் ஆகிற பிளேசஸ் தான். இப்போ இங்கே சீல ஸ்டார்ட் ஆகிற பிளேஸுங்கும்போது ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லென்த்தியான பேர் சௌரி சௌரா. இது நீங்கள் இந்த கர்வ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல உள்ளர கொண்டு போயிட்டு பக்கத்தில் கொண்டு போயிட்டு இதை பண்ணுங்கள், சௌரி சௌரா. நெக்ஸ்ட் ஒன், இப்போ இங்கே மீரட் பண்ணியிருக்கோம். இதே டெல்லிக்கு கீழே 1 சென்டிமீட்டர் கீழே வர்றது ஆக்ரா. ஸோ ஓகே, நம்ம ஆக்ரா போடல. ஓகே, கேட்டிருந்தால் தான் நம்ம பண்ண போகிறோம். கேட்கலன்னா அது தேவையில்லை. பட் இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது இந்த ஜாயினிங்லேருந்து ஆக்ராக்கும் இந்த ஜான்சி லைனும் மீட் ஆகிற இடத்துக்கும் நடுவில் வர்றது தான் குவாலியர். ஓகே, அண்ட் இதே இந்த ஜாக்கு கீழே சென்டர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆப்போசிட்டில் கொண்டு போனால் இது பனாரஸ், பியில் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே இந்த இடத்துல ரொம்ப க்ளோஸாக போகாமல் தள்ளி வாங்க, இது பியில் ஸ்டார்ட் ஆகிற பேரக்பூர். நெக் இருக்கு இல்லையா, க்ளோஸான நெக்கு, இதோட சைடில் இந்த இடத்துல வர்றதா ஜாலியன் வாலா பாக். இதுக்கு இன்னொரு பேர் அம்ரிட்சர். அவங்க என்னவா கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். சவுத்தில் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இந்த இடத்துல இந்த கர்வ் இருக்கு இல்லையா, டி போடுற மாதிரி இப்படி வளைஞ்சிருக்கு இல்லையா, இதோட இந்த சென்டர் தான் டண்டி. அண்ட் இங்கேருந்து ஆக்சுவலாக
2.2 சென்டிமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக வச்சா இந்த இடத்துல தான் பாம்பே வரும். இது ஜாகிரஃபிக்கும் கூட நம்ம எடுக்கும்போது பாம்பே மும்பை மார்க் பண்ணும்போது இதே தான். ஏன் இதோட சென்டிமீட்டர் சொல்கிறோம் 2.2 அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாமில் உங்களுக்கு இந்த பெண்டு இருக்காது, அப்படியே இருந்தாலும் ரொம்ப கிளியராக இருக்காது. ஸோ நீங்கள் பெட்டர் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இவ்வளோ தூரம் வர்ற இடத்துல 2.2 வரும்போது பாம்பே மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ கல்கட்டா சொல்லும்போது இந்த இடத்துல இப்படி மேலே போனால் ஜிக்ஸாக் வருது இல்லையா, இதோட சென்டர் தான் கல்கட்டா. இப்போ ஹிஸ்ட்ரியில் கல்கட்டா, ஜாகிரஃபியில் பண்ணும்போது கொல்கட்டா. தென் சென்னை இங்கே ஹிஸ்ட்ரி பழசுங்கிறதுனால நம்ம மெட்ராஸுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மெட்ராஸுங்கும்போது இந்த நெத்தி, இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த ஏரியா ஃபுல்லாக ஹியூமன் ஃபேஸ் மாதிரி சைடு இருக்கும், ஹியூமன் ஃபேஸ் சைடு மாதிரி இருக்கும். ஸோ இதில் இந்த எந்த இடம் ரொம்ப பல்ஜாகி வெளியில் வந்திருக்கோ அந்த இடம்தான் மெட்ராஸ். வேதாரண்யம், இந்த டாட் இதுதான் வேதாரண்யம். ஸோ இப்போ மேப்பை செக் பண்ணலாமா? பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி, இந்தியா மேப். ஸோ மேலேருந்து ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கடுத்து இந்த நெக்குக்கு நேராக இதோட ஸ்ட்ரெயிட் லைன், நெக்கோட இந்த இடம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கனாலும் வரும். அப்படி இல்லைன்னா டெல்லியிலேருந்து க்ராஸாக 0.56 சென்டிமீட்டர் க்ராஸில் வச்சு மேலே மீரட் மே அப்படிங்க வச்சுக்கோ. அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு இந்த இடம் இந்த ஸ்பேஸும் நீங்கள் பார்த்துக்க வேணும். மேலே இருக்கிறது இது அப்படியே ஒரு டிவைட் ஆகி வருது இல்லையா, இந்த இடம். இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பாரக்பூர், கல்கட்டா, டண்டி, பாம்பே. இப்போ டெல்லி கூட உங்களுக்கு டவுட்டுன்னா, டெல்லி 4.2 சென்டிமீட்டர்ஸில் வரும் நேராக. நீங்கள் கரெக்டாக போடுறதுக்கு ஒருவேளை தப்பாக இங்கே போட்டுருவீங்கன்னு தோணுச்சுன்னா, இந்த இடம் 4ல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு 4 கிட்ட க்ளோஸாக தான் வரணும் அப்படின்னு நீ பார்த்து பண்ணிவிடுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மெட்ராஸ், வேதாரண்யம். ஸோ நாம் இம்பார்ட்டண்ட் பிளேசஸ் எல்லாம் வேர்ல்டுலேயும் இந்தியாலேயும் இந்த மேப்பில் முடிச்சிருக்கோம். இதை நீங்கள் 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ண. ரொம்ப நாள் நீங்கள் சோஷியல் படிக்க 1 மந்த்து கிட்ட முடிச்சிருச்சு. அதனால் நீங்கள் எல்லா கொஷினும் ஆன்சர் மேப் எல்லாமே 2 to 3 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகி மனசில் பதியும். தேங்க்யூ சில்ட்ரன், ஆல் த பெஸ்ட்.